நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்எஸ்எஸ் கைகூலியை பார்த்தது இல்ல, நல்லா பாருங்க. இவர் தாங்க ஆர்எஸ்எஸ் கைகூலி, இவர் தான் ஆர்எஸ்எஸ் கைகூலி. அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்களை அழைத்து கொண்டு போய் மோடியுடைய ரோட் ஷோவிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி வாங்கி கொடுத்ததால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமலைக்கு கடிதம் எழுதி, தம்பி நீ கோயம்புத்தூர்ல மோடி ஷோக்கு ஆள் அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுனால எங்க அண்ணன் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்எஸ்எஸ் கைகூலி பார்த்துக்க மாட்டேங்க, முத முறையா பாருங்க. ப்ளீஸ் க்ளோஸ் அப் கேமரா, டைட் க்ளோஸ். டேய் டேய், யார் ஆர்எஸ்எஸ் கைகூலி? யார் ஆர்எஸ்எஸ் கைகூலி? எந்த முன்னணி என்று வந்தால் வீரத்தமிழர் முன்னணி என்று வைத்து, நீ ராமன் என்றால் ராவன் என்று தூக்கி, உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன், உனக்கு ஜெய்காலி என்றால் எனக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிய செந்தமிழன் சீமானடா ஆர்எஸ்எஸ் கைகூலி. இவரா முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று அங்கிருந்து ராம ரத யாத்திரை வந்த பொழுது காலை வச்சுக்கிட்டு சென்னையில நல்லா படுத்துக்கிட்டு, ஆக அந்த வகையில விக்கெட்டுக்கு கலெக்டர்பா வேட்டாபா அப்படின்னு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில செங்கோட்டைக்குள்ள ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து 144 தடை. இப்ப தெரிஞ்சிருக்கோம், செங்கோட்டையில 144 தடை, எந்த தலைவனும் உள்ள போக முடியாது. ஆனா அந்த ரத யாத்திரை எதிர்க்க உங்களுடைய மகன் புனித போராளி பழனி பாபாவுடைய தம்பி எங்கண்ணன் சீமான் போனாரு. எப்படி போனாரு? எப்படி போக முடிஞ்சது? ஏன்னா அவன் தலைவனின் தம்பி. டேய், தலைவனின் தம்பி ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஆம்புலன்ஸ் மாதிரி உள்ள போய் இறங்கி அங்க புல்லட் எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தை கலந்து ரத யாத்திரைய இந்தியாவில் தடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான், ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? நல்ல எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறான், எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைச்சிருக்கிறான். உண்மையை பொய்யாகவும் பொய்யை மிளிரும் உண்மையாகவும். மரியாதைக்குரிய எங்களுடைய ஹிமாயன் அவர்கள் அடிக்கடி என்று சொல்லுவாங்க, தம்பி எனக்கு என் மேல நிறைய அவதூறு, அண்ணன் சீமான் போலவே எனக்கும் அவதூறு அவர் கூட இருப்பதனாலேயே. அந்த அவதூறு வரும்போது நான் தோர்வடையும் போது சொய்வடையும் போது அண்ணன் ஹிமாயன் சொல்லுவாங்க, தம்பி பொய் வேகமா பறக்கும், உண்மை நொண்டும். பொய் வேகமா பறக்கும், ஆனால் ஒரு நாள் விழும். ஆனால் உண்மை நொண்டும், ஆனால் உண்மையே வெல்லும். நாம் உண்மையா இருப்போம், சீமானுக்கு உண்மையா இருப்போம், ஒரு நாள் வெல்வோம் என்று அடிக்கடி சொல்வார். அதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. மார்க்கம் சொல்லுது, அண்ணன் ஹிமாயன் சொல்லுவாங்க. அந்த உண்மையின் பக்கம் நிக்காம நீங்க என்ன பண்ணீங்க? மாறி 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 திமுக உதயசூரியன் கருணாநிதி 1946 தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி யாருன்னு தெரியுமா? திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, காங்கிரஸ் எதிர்கட்சி கிடையாது, இங்க இருக்கிற எந்த பாமகவோ இல்ல பிஜேபியோ எதிர்கட்சி கிடையாது. 1946 தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். 28 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நீங்க ஒத்த கட்சியா மாறுறதாண்டா திமுக செஞ்ச ஒரே சாதனை. உன்னைய சல்லி சல்லியா உடைச்சு சுக்கா போட்டிருக்கான். ஒரு பெரிய எதிர்கட்சிய 28 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சியை ஒத்த கட்சியா மாத்திருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான இஸ்லாமியர் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இஸ்லாமியர்கள் நிறுத்திய ஒரே ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய சீமானை தான் நீ ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலிங்கிற. அவர் இஸ்லாமியரு, அவர் தொழுகை பண்றாரு, அவர் குல்லா வச்சிருக்காரு, அவங்க வந்து நபிகள் நாயகத்தை பின்பற்றாங்கிறதுக்காக நாங்க வந்து அவர் வாய்ப்பு இல்லை. இஸ்லாமியர் என்பதற்காக வாய்ப்பல்ல, அவனும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்பதற்காக வாய்ப்பு. நாங்கள் இஸ்லாமியரை தனித்தோ, கிறிஸ்தவரை தனித்தோ, தேவரை தனித்தோ, நாடாரை தனித்தோ, தேவேந்திரை தனித்தோ, பறையரை தனித்தோ, கொங்கு வேளாளர் கவுண்டரை தனித்தோ, தேவேந்திர வேளாளரை தனித்தோ நாங்கள் பார்க்கல. எல்லோரையும் நாங்கள் தமிழர்களாக பார்க்கிறோம். 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்ற அடிப்படையை நிறுத்தினோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? புறக்கணிச்சீங்க. மொத்த இஸ்லாமியரும் திமுக ஓட்டு போட்டீங்க. இப்போது இவ்வளவு பேசிட்டு போயிருக்கோம்ல, இது இந்த வாக்குச்சாவடியை பாருங்க, நேர்ந்துட்ட மாதிரி உதவி சொல்லி போடுவாங்க, நேர்ந்துட்ட மாதிரி. ஆனா இஸ்லாமியர்கள் என்னன்னா, வட்டிக்கு கொடுத்தா ஹராம், வட்டிக்கு கொடுக்கப்படாது, அது ஹராம். கோழியை வந்து நம்ம அப்படியே வெட்டிடக்கூடாது, ஹராம்ங்க. அது வலிக்காம இருக்கணும். ஆட்டை அப்படியே வெட்டிடக்கூடாது, ஹராம். ஏன்? ஆடு துடி துடிச்சு செத்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய மார்க்கம்! அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு புனித வழிபாடு, ஒரு பாதை, அது ஒரு விஷன், அது ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இஸ்லாமிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த அனுபவத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாதையை
நீங்க என்ன பண்ணீங்க? புனிதம், அது உண்மையிலே புனித மார்க்கம். நான் படிச்சிருக்கிறேன் இஸ்லாம், புனித மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெஸ்ட் ரிலிஜன், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆட்டை கொல்லக்கூடாது, மாட்டை கொல்லக்கூடாது, துடிதுடிக்க வைக்கக்கூடாது, வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. வட்டிக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் ஹராம் என்கிற நீங்கள், என் அன்பிற்குரிய மக்களே, கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன, ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்துறவன, ஈழத்துல 2 லட்சம் தமிழர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தவன, மீனவர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தவன, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அந்த பெண் பாலியல் விவகாரத்துல அப்பட்டமாக பொய் வழக்கு போட்டவன நீங்கள் ஓட்டு போடுறீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கிறதா? உங்களுக்கு இறந்த பிறகு நீங்கள் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில் சொல்வீர்கள்? என்ன பதில் சொல்வீர்கள்? திமுகவின் பக்கம் நிற்பதற்கு நிச்சயமா நீங்க பதில் சொல்லணும். காலம் உங்களுக்கு பதில் சொல்ல வைக்கும். மாறுங்கள். உண்மையிலே அண்ணன் பழனி பாபா இருந்திருந்தா அண்ணன் சீமான் பழனி பாபா கூட இருந்திருப்பாரு, இல்லைன்னா பழனி பாபா எங்க கூட இருந்திருப்பாரு. அதான் உண்மை. நாங்க பேசுனதை இதுக்கு முன்னாடி பேசின ஒரே ஆளு எங்க அண்ணன் பழனி பாபா தான். அதனாலேயே அவர் கொல்லப்பட்டாரு. நீ பழனி பாபாவை வீழ்த்திருக்கலாம், மூக்கையா தேவரை வீழ்த்திருக்கலாம், முத்துராமலிங்க தேவரை வீழ்த்திருக்கலாம், நீ கண்ணியமிகு காகித மில்லத்தை வீழ்த்திருக்கலாம், நீ ஜீவானந்தம் சிங்கார விளதை மாப்போசியை சிவந்தி ஆதித்தனாரை நீ வீழ்த்திருக்கலாம், நீ பெருஞ்சத்திரனாரை வீழ்த்திருக்கலாம், நீ பாரதிதாசனை புறக்கணிச்சிருக்கலாம் என் அன்பிற்குரிய மக்களே. ஆனால் நீ ஒரே ஒருத்தனை தமிழ்நாட்டு அரசியலிருந்து புறக்கணிக்க முடியாது. இப்போ நேரா வந்து என்னாச்சு? நேரா 1 to 1 ஃபைட்டு. வா சண்டை போட்டு பாப்போங்கிற களத்துல ஃபைட்டு. திமுகவா நாம் தமிழரா? உதய சூரியனா இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய ஒளி வாங்கியா? இந்த 2க்கு தான் ஃபைட்டு. 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். 1ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல. 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். தோல்வியை தான் தரணும். தோல்வியை தழுவி 2ஆம் இடம் வந்துட்டோம். முதல் இடத்துக்கு வருது ரொம்ப நாள் ஆகாது. நாங்கள் 10 முறை வெற்றி பெற்றவர் அல்ல, 100 முறை தோல்வியை தழுவீர்கள். தோல்வியிலிருந்து நாங்கள் பாடத்தை படித்திருக்கிறோம். அடுத்த ஓராண்டு எங்களுடைய பாய்ச்சலை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க போறது. நீ பிரசாந்த் கிஷோர், சுனில், எவ்வளவு பெரிய லம்பாடியை கூட்டு வந்தாலும் எங்கள் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஏன்? செத்து போன கருணாநிதி, செத்து போன பெரியாரு, செத்து போன அண்ணாவை நீ தூக்கி கொண்டு ஏஐ டெக்னாலஜி வச்சு ஓட்டு கேட்டாலும் உன்னுடைய தோல்வியை 2026 பார்க்கும். அதுக்கான அச்சாரமாக இந்த தேர்தல் அமையும். இந்த களத்திலே ஒளி வாங்கி சின்னத்தை போட்டியிடுகிற அக்கால் சீதாலட்சுமிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.